Hello everyone, Swatblocks viewers அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ஒரு புது வீடியோட உங்களுக்கு வந்திருக்கிறேன். அதாவது செஸ் சம்பந்தமான ஒரு பிகினர்ஸ் கைடோட வந்திருக்கிறேன். இந்த பிகினர்ஸ் கைடை கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு முதல் எங்களோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக நாங்கள் இன்னும் நல்ல செஸ் வீடியோஸை போகிறதுக்கு ரெடி ஆகிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது செக் இன் செஸ் கம்ப்ளீட் பிகினர்ஸ் கைட். இது ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ் படிக்கிறதுக்கு. அதாவது செஸ்ஸை ஆரம்பத்தில் இருக்கிற ஆக்கள் உங்களுக்கு செக்குன்னு சொல்லி சொன்னால் என்னென்னு தெரியாமல் இருப்பீங்க. செக்குன்னு சொல்லி சொன்னால் என்னென்று விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். செக் தான் ஒரு செஸ் கேமை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் நாங்கள் படிக்க வேண்டியது, அதாவது விளையாடுறதுக்கு முதல்ல லேர்ன் பண்ண வேண்டிய அத்தியாவசியமான ஒரு விஷயமாக செஸ்ஸில் இருக்குது. அப்போ செக்குன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேப்சரிங் த பீசஸ் படிச்சிருப்பீங்க. அதாவது போர்டில் இருக்கிற அனைத்து காய்களையும் எங்களால் வெட்ட முடியும். இருந்த போதிலும் எங்களால் கிங்கை கட் பண்ண முடியாது. கிங்குக்கு நாங்கள் கட் பண்ண முடியாத சந்தர்ப்பத்தில் எதிராளியின் காய்கள், அதாவது எங்களுடைய கிங்குக்கோ அல்லது எங்களுடைய காய்கள் எதிராளியின் கிங்குக்கோ நாங்கள் ஒரு த்ரெட், அதாவது என்னென்னு சொல்கிறது, தமிழில் சொல்ல போனால் ஒரு எச்சரிக்கை கொண்ட ஒரு சமீட்சையினூடாக கொடுக்குற ஒரு சந்தர்ப்பத்தை தான் நாங்கள் செக் என்று சொல்லி சொல்கிறோம். அதாவது நாங்கள் உங்களுடைய ராஜாவை வெட்டுவோம் என்று சொல்லி ஒரு சமீட்சையூடாக அல்லது சமீட்சை கொடுக்கின்ற சந்தர்ப்பம் அல்லது எச்சரிக்கை, அந்த எச்சரிக்கையினையே நாங்கள் செக் என்று சொல்லுவோம். இப்போ குறிப்பாக நீங்கள் பாருங்கள், சதுரங்கத்தில் காய்களை வெட்ட பழகிய சிறுவர்கள் இதனை சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். அதாவது ஒயிட்டில் இருக்கிற ருக் D1ல் இருக்குது. அந்த D1ல் இருக்கிற ருக் கிங்கை கேப்சர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கிறது. அப்போ இந்த செக், அதாவது இந்த வெட்டக்கூடிய மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தை தான் நாங்கள் செஸ்ஸில் செக் என்று சொல்லி சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு உதாரணம் இதில் போடப்பட்டிருக்குது பாருங்கோ வடிவா. பிஷப்பை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், G5ல் இருக்குது ஒயிட்டின் பிஷப், பிளாக்கின் கிங் D8ல் இருக்குது. அதுக்கு செக் சொல்லுது. இந்த செக்கை நாங்கள் எப்படி இல்லாமல் செய்யலாம், செக்கை விட்டுட்டு நாங்கள் என்ன மாதிரி வேறு மூவ்ஸ் செய்யலாம்ன்றதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். அடுத்ததாக ஒரு எக்ஸசைஸை வச்சுக்கொண்டு. ஓகே வாங்க, இப்போ இந்த பகுதியில் பார்க்க போகிறீங்க ஒரு காயால் எப்படி எதிராளின கிங்குக்கு செக் வைக்கிறதுன்னு சொல்லி. இப்போ போனால் செக் வச்சுருக்கிறேன் C4ல். அடுத்ததாக நைட்டால் எப்படி செக் வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், நைட்டை எடுத்து நான் மூவ் பண்ண போகிறேன். நைட்டை C3க்கு புஷ் பண்ணினேன்னு சொல்லி சொன்னால் செக் வருது ஆட்டோமேட்டிக்காக. அடுத்தது ருக்கால் செக் வச்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. ருக்கை A5 போட்டேன்னு சொல்லி சொன்னால் செக் வருது. அடுத்ததாக நான் பிஷப்பால் உங்களுக்கு செக் வைக்க போகிறேன். பிஷப்பால் செக் வச்சுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு F3ல் வந்துச்சுன்னா செக் வருது. இப்போ அடுத்ததாக குயினால் செக் வச்சு காட்ட போகிறேன். குயினால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் D2ல் வச்சா செக் கொண்டு, அடுத்தது A5ல் இன்னொரு செக் வைக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி E4ல் ஒரு செக் வைக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் E5ல் ஒரு செக் வைக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் E6ல் ஒரு செக் வைக்கலாம். அப்போ இத்தனை செக் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு கிடைக்குது. ஓகே வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம். வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிற பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற விஷயத்தை சரியாக கேட்டுக்கொள்ளுங்கோ. அதாவது ஒரு செக்கை நாங்கள் எப்படி விடுபடலாம்னு சொல்லி படிக்க போகிறோம். அதாவது நான் செக் கொண்டு வைக்கக்குள்ள, அதாவது ஒயிட்ற பீஸ் பிளாக்குக்கு செக் வைக்கையோ அல்லது பிளாக்கின்ற பீஸ் ஒயிட்டுக்கு செக் வைக்கக்குள்ளேயோ என்ன மாதிரி அந்த செக்கிலேருந்து விடுபடலாம்னு எங்களுக்கு பார்க்க போகிறோம். நாங்கள் அதில் 3 வழிமுறைகள் எங்களுக்கு செஸ் போர்டில் பயன்படுத்துகிறாங்க. ஒன்றை மூவ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறோம் நாங்கள். ரெண்டாவது பிளாக் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறோம் நாங்கள். இன்னும் ஒன்று கேப்சர் பண்ணுறது அல்லது கட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லலாம். அதில் முதலாவது வழியைத்தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். ஒரு செஸ் போர்டில் செக்கை வைக்கக்குள்ள எதிராளின்ற ராஜா அந்த செக்கிலிருந்து எப்படி விடுபடுறன்றதுக்கு மூவ் பண்ணி விடுபடுவதற்கான வழிமுறையை நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறேன். ஒவ்வொரு காயாக பார்ப்போம். முதலாவதாக நான் ருக்கால செக் சொல்ல போகிறேன். ருக்கால செக் வைக்கக்குள்ளே இந்த கிங் எப்படி விடுபடுறாருன்னு பார்ப்போம். அதாவது பாருங்கள், நான் இதுக்கு C4ன்ற இடத்துக்கு கிங்கை மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணுறதால அந்த செக்கிலிருந்து விடுபடுது. அடுத்தது பார்க்க போகிறீங்க, நைட்டால் செக் வைக்க போகிறேன். நைட்டால் செக் வைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குதா? ஓம் இருக்குது. நைட்டை A3 வச்சேன்னு சொல்லி சொன்னால் செக்குன்னு சொல்லி சொல்லலாம். நைட்டை A3 செக் வச்சால் கிங் செக் இல்லாத ஒரு இடத்துக்கு நகரணும் தான். அப்போ நகர்றதுக்குரிய இடம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு விளங்கும்.
கிங்கை வந்து D3யில் மூவ் பண்ணுறதால அவரால் செக்கிலிருந்து செக் இல்லாத இடத்துக்கு போக முடியும். பாருங்கள், அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். பிஷப்பால் செக் வைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏனெண்டா எங்கள்கிட்ட இருக்கிறது பிளாக் கலர்ட் பாக்ஸ் பிஷப் இருக்குது, ஒயிட் கலர்ட் பிஷப் இல்லை. ஆகவே குயினால் செக் வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் எங்களுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குயினால் வந்து D2வில் செக் வச்சோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இந்த செக்கில் வந்து கிங் வந்து விடுபட முடியும். அந்த கிங் வந்து எங்கே போக போகிறாருன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், E4க்கு போய் அதிலிருந்து விடுபடுறார். திரும்பவும் செக் வைக்க போகிறோம் நாங்கள். அப்போ பாருங்கள், குயினால் E2க்கு செக் வைக்கக்குள்ள அவர் திரும்ப இந்த இடத்துக்கு வாரார், அதாவது D4க்கு வாரார். அப்போ நாங்கள் பிஷப்பால் செக் வைக்கிறோம் B2வில் வச்சு. இப்போ செக் இல்லாத ஒரு இடத்துக்கு போகலாமான்னு சொல்லி பார்த்தால் எங்களுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். எஸ், செக்மேட்னு சொல்கிறாங்க. செக்மேட் சம்மந்தமாக நாங்கள் பிறகு கதைப்போம். இப்போ எல்லா காய்களாலையும் செக் வச்சு மூவ் பண்ணியும் பார்த்துட்டோம். பிஷப்பால் வச்ச செக்குக்கு மூவ் பண்ண முடியாது. ஏனெண்டா மூவ் பண்ணுறதுக்கு லீகலான மூவ் இல்லை. அதாவது இந்த கிங்கால் வந்து பாருங்கோ, அவர் போகக்கூடிய பாதைகளில் எந்த இடத்துக்கு போனாலும் செக்குன்றது இருக்குது. ஆகவே அவரால் மூவ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ வாங்க அடுத்த கட்டமான பொசிஷனுக்கு தொடர்ச்சியாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் பிளாக்கிங் ஆப்ஷன். அதாவது ஒரு செக் கொண்டு வைக்கக்குள்ளே எப்படி அந்த செக்கிலேருந்து விடுபடலாம்ன்றதுக்கு உங்களுக்கு ஒரு வழிமுறைகளை நான் காட்ட போகிறேன். முதலாவது செக்கை வந்து ருக்கால் வச்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. பாருங்கள், அதாவது ருக்கால் செக் வச்சு காட்டக்குள்ளே இங்கே ருக்கை வந்து E2வில் போட்டால் கிங்குக்கு செக் இருக்குது. அப்போ இந்த செக்கை வந்து 3 வகையில் நாங்கள் இப்போ மறைக்கலாம். அதாவது நைட்டால் வந்து கொண்டு வந்து E6க்கு போட்டால் அந்த செக் இல்லாமல் போகும். அடுத்தது பிஷப்பையும் கொண்டு வந்து E6 போட்டோம்னா செக் இல்லாமல் போகும். பாருங்கள், நைட்டை கொண்டு வந்து E7க்கு, அதாவது G8ல இருந்து நைட்டை கொண்டு வந்து E7க்கு போட்டோம்னு சொல்லி சொன்னாலும் செக் வந்து இல்லாமல் போகுது. அப்போ பாருங்கள் பிள்ளைகள், செக் கொண்ட இல்லாமல் பண்ணுறதுக்கு பிளாக்கிங் ஆப்ஷனை பயன்படுத்தியும் செக் இல்லாமல் பண்ணலாம். அதாவது உதாரணத்துக்கு பாருங்கள், ருக்கால் இப்போ செக் வச்ச நான் செக் வைக்கக்குள்ள ராஜாவுக்கு நேரடியாக ஒரு பாதையில் செக் இருக்குது, ஒரு எச்சரிக்கை கிடைக்குது. அதை நாங்கள் இடையில் ஒரு காயை கொண்டு வந்து போடுறதால அதை வந்து இல்லாமல் பண்ணலாம் என்று சொல்லி பார்க்குறோம். சரிதானே? அப்போ இது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது குயினால் செக் வச்சு பார்க்க போகிறோம். நாங்கள் குயினால் வச்சு சொல்கிற செக்கை வந்து பார்ப்போம். குயினால் நான் இங்கே வச்சு செக் சொல்லிக்குள்ள பிஷப்பால் வந்து கொண்டு வந்து D7 போட்டு மறைக்க முடியும். அடுத்தது குயினால் E2வில் வச்சு செக் சொல்லிக்க சேம் ருக்கால் எப்படி மறைச்சமோ அது மாதிரி மறைக்க முடியும். அதாவது நைட்டை கொண்டு வந்து போடலாம், இந்த நைட்டையும் கொண்டு வந்து போட்டு மறைக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா பிஷப்பால் செக் சொல்ல போகிறோம். அதை B5வில் வச்சு சொல்லுவோம். B5வில் வச்சு சொல்கிற செக்குக்கு எங்களுக்கு ஒரு காய் மட்டும்தான் மறைக்கிறதுக்கு இருக்குது. பிஷப்பை வந்து D7ல் போட்டு மறைக்கலாம். மன்னிக்கணும், நைட்டையும் கொண்டு வந்து நாங்கள் C6ல் போட்டு வச்சு மறைக்கலாம். அப்போ இவ்வாறான சந்தர்ப்பங்களில் வந்து செக்கை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பாருங்கள் பிள்ளைகள், அது நான் கட்டாயம் படிக்க வேண்டிய விஷயம். நைட்டால் சொல்கிற செக்கை வந்து எந்த காயாலையுமே மறைக்க முடியாது. நைட்டால் சொல்கிற செக்கை வந்து எந்த காயாலையுமே மறைக்க முடியாது. காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், நைட் வந்து க்ரொஸ்ஓவராக மூவ் பண்ணுற பீஸுன்றபடியால் அவரால் வந்து இதை நாங்கள் மறைக்க முடியாது. நைட்டால் E8 செக் இருக்குது பாருங்கள், எந்த காயாலையும் மறைக்க இயலாது. அது வந்து எப்பயுமே மறைக்க இயலாது. அப்போ இது வந்து ஒரு ரூல். நைட் செக் வந்து எப்பயுமே எதாலையும் பிளாக் பண்ணப்பட முடியாது. அதே மாதிரி போனை நான் இதில் வைக்க மறந்து போனேன். போன் செக்கையும் எங்களால் பிளாக் பண்ண முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால் நெக்ஸ்ட் டு த பீஸ் வைக்கிறபடியால், அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குயின் மாதிரி, இப்போ இதை குயினை போனால் நினச்சி கொள்ளுங்க, இப்படி ஒரு பொசிஷனில் இருந்து தான் ஒரு செக்கை வந்து எங்களால் கிங்குக்கு கொடுக்க முடியும். இது போனாக இருக்கும் என்றால் அப்போ பிளாக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அதில் இடையில் பாக்ஸஸே வராது. ஸோ எங்களால் அந்த பிளாக் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்கும். விளங்குது தானே பிள்ளைகள்? ஓகே, வாங்க அடுத்த ஆப்ஷனுக்கு போவோம். ஓகே,
தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வடிவாக கவனித்து கொள்ளுங்க. இது உங்களோட மூன்றாவது ஆப்ஷன். எப்படி ஒரு காயக்கு செக் சொல்லிக்க, அதாவது கிங்குக்கு செக் சொல்லிக்க வெட்டுதல் மூலம், அதாவது கேப்சரிங் ஊடாக எப்படி அந்த செக்லேருந்து விடுபடலாம் என்று பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் ஒவ்வொரு பீஸாக வச்சு செக் சொல்ல போகிறேன். குயினால் நான் இப்போ H8 செக் சொல்லிக்குள்ள இந்த பிஷப்பால் இந்த குயினை டேக் பண்ண முடியும். வடிவாக பாருங்க. அது மாதிரி இந்த குயினால் G6 வச்சு செக் சொல்லிக்குள்ள இந்த பிஷப்பால் இந்த குயினை டேக் பண்ணி செக்கிலிருந்து விடுபட முடியும். அடுத்ததாக வந்து பாருங்கள், குயினால் E6 வந்து செக் சொல்லிக்குள்ள இந்த குயினால் இந்த குயினை கேப்சர் பண்ணி செக்லேருந்து விடுபட முடியும். அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நைட்டால் வந்து நான் F6 செக் வைக்கிறேன். பிஷப் C3 நாங்கள் கேப்சர் பண்ண முடியும். இந்த நைட்டை கேப்சர் பண்ணால் செக்லேருந்து விடுபட முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ருக்கால் செக் வச்சு காட்ட போகிறேன். நான் E2 செக் வைக்க இந்த பிஷப் இங்கே இருக்கிறது வந்து என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், இதை கேப்சர் பண்ணி இந்த செக்லேருந்து விடுபட முடியும். ஆகவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த செஸ்ஸில் வந்து செக் கொண்டிலிருந்து விடுபடுற விஷயத்தை பற்றி உங்களுக்கு விளங்கி இருக்குது. செக்குண்டா உங்களுக்கு என்னென்று தெரியும், செக்லேருந்து எப்படி நீங்கள் விடுபடலாம்ன்ற விஷயம் வரைக்கும் படிச்சிருக்கிறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிள்ளைகள். தொடர்ச்சியாகவும் இப்படியான செஸ் வீடியோஸை பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் எங்களோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மற்ற ஆட்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோஸை வந்து செஸ்ஸை படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.